ஹாய் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. ஒரு சிறிய வரலாற்று தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். முதல் உலகப் போர் 1914 தொடங்குது. உடனடியாக தொடங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், 1914 ஜூன் மாதம் 28ஆம் தேதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஆஸ்திரிய நாட்டு அரசனுடைய மகனான ஃபெர்டினாண்டை செர்பியர் ஒருத்தர் கொலை பண்ணிட்டார். உடனடியாக முதல் உலகப் போர் வெடிக்குது, நடக்குது. மைய நாடுகள் நேச நாடுகள் பிரிஞ்சு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. 4 வருஷம் 1918 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ஜெர்மனி சரணடையுது. முதல் உலக போர் முடிவுக்கு வருது. இதே மாதிரி விட்டால் நாடு என்னத்துக்கு ஆகுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் 3 சேர்ந்து ஒரு உடன்படிக்கை போடணும், ஒரு அமைதி மாநாடு ஒன்று நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் பாரிஸ் அமைதி மாநாடு நடக்குது. 1919 அதாவது 18 சரணடைகிறாங்க. அப்புறம் 1919 ஜூன் மாதம் 28ஆம் தேதி வெர்சைல்ஸ் உடன்படிக்கையானது கையெழுத்தாகுது. அந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில் போரை தொடங்கியது, முதல் உலக போரை தொடங்கியது ஜெர்மனி தான். அதனால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு இழப்பீட்டுத் தொகையை ஜெர்மனி தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி உங்களுடைய படையில் 1,00,000 வீரர்கள் மட்டும்தான் அனுமதி, மேற்கொண்டு வீரர்களை நீங்கள் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை இதுதான். அந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இப்போது நேச நாடுகள் பட்டியலில் இத்தாலி இருக்குது. இந்த இத்தாலியில் நடந்த ஒரு எழுச்சியை பற்றி தான் உங்ககிட்ட நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே 1919 இத்தாலியில் பாசிச கட்சி ஒன்று தொடங்கப்படுது. அதில் ஒருத்தர் மெம்பர் ஆகிறாரு. யாருன்னா ஒரு சாதாரண ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து போன ஒருத்தர். அவங்க அப்பா இரும்பு வேலை செய்கிறவர். அவர் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்குரிய தகுதியை பெற்றவர். ஏற்கனவே இத்தாலியில் சோசியலிச கட்சி தான் இருக்குது. அந்த சோசியலிச கட்சி அந்த சமயத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் 3ல் 1 பங்கு வாக்கு மட்டும்தான் வாங்குது. ஏன் அப்படின்னா, முதல் உலக போரில் இத்தாலியை கொண்டு போயிட்டு பங்கேற்க வச்சுட்டீங்க, அதனால் நம்ம நாடும் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள் எல்லாம் அவங்க மேலே ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க. அரசு மீதே, இத்தாலி அரசு மீதே ஒரு பெரும் கோபத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ 1919 என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாசிச கட்சி ஒன்று தொடங்கப்படுது. அதில் போய் மெம்பராக இணையிறது தான் இந்த அவர் மெம்பராக இணைய போகிறான்னு சொன்னோம் இல்லையா. அவர் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்குரிய தகுதியை பெற்றவர். கூடவே அவர் சோசியலிச சிந்தனை உடையவர் தான். அதனால் பத்திரிகையாளராக இருந்தார். அதுக்கப்புறம் முதல் உலக போர் முடிவுக்கு பிறகு இத்தாலியில் இது மாதிரி ஒரு சூழல் நடக்கிறதுனால தன்னை போய் பாசிச கட்சியில் ஒரு உறுப்பினராக சேர்ந்துக்கிறாரு. 1922 என்ன நினைச்சாரு ஏது நினைச்சான்னு தெரியல, ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு இத்தாலியினுடைய தலைநகரான ரோமை நோக்கி ஒரு அணிவகுப்பு நடத்துறாரு. இதை பார்த்த உடனே இத்தாலி நாட்டு அரசரான 3ஆம் விக்டர் இம்மானுவேல், ஐயோ இவ்வளோ பெரிய படையாடா, எப்பா யாருன்னா படிச்சு நம்ம போயிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவர் ஆட்சி அமைக்க கூப்பிட்றாரு. அப்படியே தான் இருக்குது. 1922 கூப்பிட்றாரு. 1924 எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த எலெக்ஷனில் இந்த பாசிச கட்சி என்ன பண்ணுதுன்னா, வாக்காளர்களை மிரட்டி ஓட்டு வாங்குறாங்க. எத்தனை சதவீதம் பதிவாகுதுன்னா 65% பதிவாகுது. இதை எதிர்த்து மாட்டியோட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியலிச கட்சியினுடைய தலைவர் கேள்வி கேட்குறாரு. அவரை கொண்டுடுறாங்க. இதே மாதிரி பாராளுமன்றத்தில் யார் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்டாலும், யார் எதிராக பேசினாலும், எந்த பத்திரிக்கை பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, ஒன்று அவங்கள சிறை வைக்கிறார் அவர், இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. இது தொடர்ந்து நீடிச்சுட்டே வருது. 1926 ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார், 2 வருஷம் கழிச்சோடனே நான் தான் டியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செஞ்சுக்கிறாரு. டியூஸ் தான், நான் தான் தலைவன், எனக்கு தான் சட்டம் இயற்றக்கூடிய எல்லா அதிகாரங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொள்கிறார். அப்புறமா கூடவே சட்டங்களை இயற்றும் அதிகாரம் தனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த அடிப்படையில் யாரும் வேலை நிறுத்தலாம் செய்யக்கூடாது, யாரும் ஆலைகள்லாம் மூடக்கூடாது, அதை நான் சொன்னால் மட்டும்தான் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அறிவிப்பும் கொடுத்துறாரு. சட்டத்தை ஏற்றிட்டார். அப்புறம் என்ன, 1929 லேட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகுது. என்ன லேட்ரன் அப்படின்னு சொன்னால், இத்தாலி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் வாடிக்கன். அந்த சிட்டிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவரான போப்பாண்டவரை சந்திச்சுட்டு இந்த வாடிக்கன் நகரத்தை நான் சுதந்திர நாடாக அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோயோ இந்த சிட்டி ஒரு நாடாவா, நம்ம கண்ட்ரோலில் இருக்குமான்னு சொல்லிட்டு போப்பாண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒட்டு மொத்தமாக கத்தோலியர்கள் எல்லாமே ஆதரவு கொடுக்குறாங்க பாசிச கட்சிக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே நாங்களும் என்ன பண்ணுறோம், இத்தாலியினுடைய ஒரே மதம் இனிமேல் ரோம் கத்தோலிக் சமயம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு உடனடியாக பள்ளிக்கூடங்களில் மத போதனை வகுப்புகள் நடத்தப்படுது. ஓகே, இது 1929 இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது.
அதுக்கப்புறமா 1935 வாக்கெல்லாம் பன்னாட்டு சங்கம் தோல்வியை தழுவியது. ஏன்னா அதில் யாரெல்லாம் வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகளோ, யாரெல்லாம் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தார்களோ, வலிமை மிக்கவர்களாக இருந்தாலோ, அவங்க அதில் உறுப்பினர் ஆகவே இல்லை அந்த நாடுகள். அதனால் அதுக்கப்புறம் அந்த பன்னாட்டு சங்கம் சொல்லிட்டு தனியாக மிலிட்ரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் பன்னாட்டு சங்கம் தோல்வியை சந்திச்சது. 1935க்கு அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியா மீது ஒரு பெரிய போரை வந்து தொடுக்கிறாரு. யார்? அந்த பாசிச கட்சியினர். இப்போது அந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், பிரதமராக இருக்கக்கூடியவர். ஓகே. ஏன் இந்த திடீர்னு ஏன் வந்து எத்தியோப்பியா மீது போர் தொடுக்கிறாருன்னா, அப்போ இத்தாலியில் மிகப்பெரிய பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டுச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. மக்கள் எல்லாம் வாட ஆரம்பிச்சிட்டாங்க. பேசினா கொள்றாங்க, சிறை வைக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை எப்படியாவது நம்ம திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக போரை தொடுக்கிறார். ஓகே. இது அப்படியே போகுது. 1938 இத்தாலியில் பாராளுமன்றம் அப்படின்ற ஒன்றே அழிச்சாச்சு. வாஷ் அவுட். ஓகே. இது இத்தாலியில் நடந்த பாசிச எழுச்சி. யார் அந்த பாசிஸில் போய் இணைஞ்ச நபர் அப்படின்னு தானே கேட்குறீங்க? முசோலினி. அவர் தான் இத்தாலியில் பாசிச கட்சி உருவான போது தன்னை மெம்பராக இணைச்சிட்டு இவ்வளோ வரைக்கும் வந்து அந்த பாராளுமன்றத்தை அழித்த நபர். அடுத்தது இன்னொரு வீடியோவில் ஜெர்மனியில் நாசிச கட்சி எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நன்றி.